அமுதம் 8. காஃபியோடு மாடிக்கு வந்த நயனிகா அபய் அறையில் இல்லாததைக் கண்டு விழிகளை சுழலவிட்டாள். அவர்கள் அறையின் பால்கனியில் நின்றிருந்தவனைக் கண்டு அங்கே சென்றவள், குட் மார்னிங் அபய் என்றிட தோட்டத்தில் பார்வை பதித்திருந்தவனிடம் அசைவில்லை. அபய் காஃபி என்று ஸ்ரீவத்சனிடம் கொடுக்க அவனோ அதை வாங்காமல், எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லு என்றான் எங்கோ வெறித்து கொண்டு. அவனுக்கு பதில் சொல்லாமல், முதல்ல காஃபி சாப்பிடுங்க அபய் என்றிட சட்டென திரும்பியவன் அவளிடமிருந்த கப்பை பெற்று ஓங்கி தரையில் அடித்தான். நயனி திகைத்து போய் பார்க்க, எனக்கு ஒரு உண்மை தெரியணும், அதுக்கு பதில் சொல்ல மட்டும் நீ பேசினா போதும், மீறி தேவையில்லாம பேசின நடக்கிறதே வேற என்றான் கண்டிப்பான குரலில். ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டவள், சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியணும் என்றாள். அன்னைக்கு எதுக்காக சஞ்சு உன்னை பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்தா? ஏன் கூட்டிகிட்டு வந்தா உங்களுக்கு தெரியாதா? இல்லை, எங்கள் அப்பா சஞ்சு கிட்ட பேசினதை பற்றி சொல்லிட்டு இருந்ததில் எதுக்காக உன்னை தேடி வந்தான்னு நான் கேட்கல. சரி சொல்லு, எதுக்காக உன்னை தேடி வந்தா? எவ்வளோ நேரம் உன் கூட இருந்தா? அதுக்கப்புறம் எப்போ கிளம்பி போனா, எதில் போனா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு என்றான் தவிப்போடு. அவள் வழக்கம் போல தான் என்னை பார்க்க வந்திருந்தா. எனக்கு மெசேஜ் பண்ணினான். அன்னைக்கு சஞ்சு வந்தபோது நான் லைப்ரரிக்கு போயிருந்ததால் ரூமில் வெயிட் பண்ண சொன்னேன். 1 மணி நேரம் கழித்து நான் ரூமுக்கு வந்தப்போ அவள் அங்கே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு இப்போ தான் வெளியே கிளம்பி போனான்னு சொன்னாங்க. சரி, நானும் வெளியில் போய் பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே அவளை காணலை. உடனே கால் பண்ணினா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. ஏன் அவளோட அப்பா அம்மாவுக்கு நீ பேசலையா? இல்லை, எப்படியும் நாளைக்கு திரும்ப காலேஜில் மீட் பண்ண தானே போகிறோன்னு நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அடுத்த நாள் அவள் காலேஜுக்கு வராததுலையும் அதுக்கு அடுத்து தொடர்ந்து அவளை பார்க்க முடியாததுலையும் நான் அவள் வீட்டுக்கு போனேன். ஆனால் வீடு பூட்டி இருந்தது. அவளோட அப்பா அம்மாவுக்கும் ட்ரை பண்ணினேன். ஆனால் என்னால் யாரையுமே பிடிக்க முடியலை. அப்போ தான் நீங்களும் என்னை தேடி வந்தீங்க. அப்படின்னா சஞ்சு உன்கிட்ட எதுவுமே பேசலையா? எங்கேயாவது வெளியில் போகிறேன்னு சொன்னாலா? இல்லை, என்கிட்ட அவள் ஏதாவது சொல்லியிருந்தா அதை உங்ககிட்ட சொல்லாமல் நான் ஏன் அபய் மறைக்கணும் என்று எதிர்கேள்வி கேட்க, சரி போ என்றான். அபய், நேற்று நைட் நீங்கள் வெளியில் போயிருந்தீங்களா? எங்கே போயிருந்தீங்க என்றதும் தான் தாமதம். தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் என்றான் முகத்தில் அடித்தார் போல. அபய் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி. எனக்கும் சஞ்சு காணாமல் போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் என் மேலே வெறுப்பை காட்டுறீங்க? நம்முடைய அந்தரங்கம் அடுத்தவங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் எனக்கு மட்டுமானது கிடையாது, உங்களுக்கும் தானு. ஏன் உங்களுக்கு புரியலை? நீங்கள் இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிறதால என்று அவள் முடிக்கும் முன்னமே அவள் கழுத்தை பிடித்திருந்தான் அபய். அபய் என்று அவள் திகைப்போடு பார்க்க, ஷட் யுவர் மவுத். என்ன தாலி கழுத்தில் இருக்குங்கிற தைரியத்தில் என்னை என்னன்னாலும் பேசிடலான்னு நினச்சிட்டியா? உன் இடம் என்னன்னு தெரிஞ்சு நடத்துக்கிறது உனக்கு நல்லது. என் அப்பாவுக்கு வேணும்னா நீ அவர் கௌரவத்தை காப்பாற்ற வந்த வெற்றி சின்னமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு இந்த வீட்டு மருமகளாக இருக்கலாம். பட் எனக்கு யூ மீன் நத்திங். லிட்ரலி யூ மீன் நத்திங் டு மீ. காட் இட் என்றவன், நான் இப்படி இருக்க காரணமே நீ தாண்டி. இதே உன் இடத்துல வேற பொண்ணு இருந்திருந்தா கூட நான் கொஞ்சம் சாதாரணமாக இருந்திருப்பேன். ஆனால் நீ என் சஞ்சுவோட இடத்துல இருக்கிறத தான் என்னால் தாங்கிக்க முடியல. நீ பேசுறது நடந்துக்கிறத பார்த்தா இந்த நாளுக்காக நீ காத்திருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ யூ பெட்டர் ஸ்டே அவே ஃப்ரம் மீ என்று மூச்சுக்கு தவித்தவளின் கழுத்தில் இருந்து கையை அகற்றினான். கண்களில் திரண்டு விட்ட நீரோடு அவனை பார்த்தவள், உங்களுக்கு நான் ஒன்றும் இல்லாமலே இருந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்கிற விஷயத்தால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறையும். ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட் என்றால் இறுதி முயற்சியாக. உன்கிட்ட நான் எந்த அட்வைஸும் கேட்கல, போடி வெளியே என்றவன் அவள் செல்லவும் கதவை அடைத்துவிட்டு குளிக்க சென்றான். உடைமாற்றி வந்தவன் தன் ட்ராலியை எடுத்துக்கொண்டு பாஸ்போர்ட்டோடு கீழே இறங்கினான். அனைவரும் உணவு மேஜையில் கூடியிருக்க அங்கு வந்த மகனை கண்டதும், சாப்பிடவா ஸ்ரீப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நயனியோட அப்பா அம்மா வந்துடுவாங்க, மறு வீட்டுக்கு போகணும் என்று நிர்மலா சொல்லி முடிக்கும் முன், நான் கிளம்புறேன் என்றான் அபய் ஸ்ரீவத்சன். என்னப்பா சொல்கிற? இவ்வளோ காலையில் எங்கே கிளம்புற? என் சஞ்சுவை தேடிமா. இது என்ன முட்டாள்தனமான பேச்சு அபய் என்று அது நேரம் வரை மகனை பார்த்திருந்த சக்கரவர்த்தி கேட்க, உங்க கௌரவத்தை காப்பாற்ற தாலி கட்டி நீங்க ஆசைப்பட்ட மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே என் சஞ்சுவை நான் தேடி போக எந்த தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை டேட் என்றான் உறுதியான குரலில். டேய், என்னடா அறிவு கெட்டத்தனமாக பேசுகிற என்றான் வினோதன் எரிச்சலோடு. ஏன், தமிழில் தானே சொன்னேன், புரியலையா உனக்கு? அபய், உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? பொண்டாட்டியை வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தியை தேடி போகிறேன்னு சொல்கிற என்று வினோதன் கேட்க நயனி அமைதியாக அவர்களை பார்த்திருந்தாள். வேண்டா அபய், நான் ஏற்கனவே சொன்னது தான்.
எனக்கு என்னோட கௌரவம் ரொம்ப முக்கியம். நயனியை உன் மனசு மாறின பிறகு கூட ஏற்றுக்கோ. நிச்சயம் நான் இனி உன்னை எதுக்காகவும் கார்னர் பண்ண மாட்டேன். அமைதியாக உள்ள போ என்றார் கட்டுப்படுத்தப்பட்ட கோபத்தோடு. பின்னே நேற்று இரவு நடந்ததை காலையில் அவரிடம் பகிர்ந்த நிர்மலா, என் மகன் அந்த பொண்ணு கூட ஒரே ரூமில் இருக்க தயாராக இல்லை. உங்கள் கௌரவத்துக்காக அவன் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டீங்க. ஏன் இப்படி அபய சின்ன வயசுலேருந்தே உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க நினைக்கிறீங்க? இதனால் என்ன பெருசாக சாதிச்சிட்டீங்க என்று கணவனை உலுக்கி எடுத்து விட்டார். நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன்னு எப்படி நம்புறீங்க? ஏற்கனவே சொன்னது தான், ட்ரஸ்ட் விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைச்சா உங்கள் மருமக பேர் தான் கெடும், உங்கள் குடும்ப கௌரவமும் போகும். நிச்சயம் சொன்னதை நான் நடத்தி காட்டுவேன் என்றவனின் உறுதியில் ஆடிப்போனார் சக்கரவர்த்தி. வேண்டாம் அபய், நான் ஏற்கனவே சொன்னது தான், எனக்கு என்னோட கௌரவம் ரொம்ப முக்கியம். உன் மனசு மாறின பிறகு கூட நயனியை ஏற்றுக்கோ. நிச்சயம் இனிமேல் நான் உன்னை எதுக்காகவும் கார்னர் பண்ண மாட்டேன். இப்போ அமைதியாக உள்ள போ என்றார் சக்கரவர்த்தி கட்டுப்படுத்தப்பட்ட கோபத்தோடு. பின்னே நேற்று இரவு நடந்ததை காலையில் அவரிடம் பகிர்ந்த நிர்மலா, என் மகன் அந்த பொண்ணு கூட ஒரே ரூமில் இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. உங்கள் கௌரவத்துக்காக அவன் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டீங்க. இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? ஏன் இப்படி அபய சின்ன வயசுலேருந்தே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க நினைக்கிறீங்க? இதனால் என் பையன் நிம்மதியை கெடுத்தது தவிர்த்து வேற என்ன பெருசாக சாதிச்சிட்டீங்க என்று கணவரை உலுக்கி எடுத்து விட்டார். சக்கரவர்த்தி தன்னை பார்த்திருக்கவும், நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன்னு எப்படி டேட் நம்புறீங்க? ஏற்கனவே சொன்னது தான், ட்ரஸ்ட் விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைச்சா உங்கள் மருமக பேர் தான் கெடும், கூடவே உங்கள் குடும்ப கௌரவமும் போகும். நிச்சயமா சொன்னதை நான் நடத்தி காட்டுவேன் என்றதில் ஆடிப்போனார் சக்கரவர்த்தி. தேவையில்லாமல் என்ன லாக் பண்ணுறதா நினச்சி இவ அசிங்கப்பட நீங்களே காரணமாகிடாதீங்க என்ற அபய் யாருடைய பேச்சையும் மதிக்காமல் வீட்டிலிருந்து கிளம்பி செல்ல, இதுக்கு தானே கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த, இப்போ சந்தோஷமா உனக்கு என்றார் முரளி. என்ன பேசுறீங்க நீங்க என்று நயனி தொடங்கவும், போதும் நிறுத்துமா, நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த அன்னைக்கே அப்பா மகனுக்கு சண்டை மூட்டி விட்டுட்ட. அடுத்த நாளே என் மாப்பிள்ளையை வீட்டை விட்டு துரத்திட்ட. இன்னும் என்ன செய்ய போற என்றார் முரளிதரன் வெறுப்போடு. மாமா, அவன் பண்ணுற கிறுக்குத்தனத்துக்கு எதுக்கு இந்த பொண்ணை பேசுறீங்க? அப்படி பார்க்க போனா அபய மிரட்டி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது அப்பா தானே. நியாயமா நீங்கள் அவரை தானே கேள்வி கேட்கணும் என்று வினோதன் நயனிக்காக பேச, அவளோ விழிகளில் தேங்கி நின்ற கண்ணீரோடு அபய் ஸ்ரீவத்சன் சென்ற திசையை பார்த்து நின்றாள். டேய், நீங்க சண்டை போட்டுக்காம ஸ்ரீயை தடுத்து நிறுத்துங்கடா என்று நிர்மலா சொல்ல, ஸ்மரன் பெற்ற நயனி கண்களை துடைத்து கொண்டு வெளியே சென்றாள். அங்கே துப்பாக்கியில் இருந்து சீறி பாயும் தோட்டாவாக ஸ்ரீவத்சனின் கரங்களில் அவன் கார் பறந்து கொண்டிருந்தது. இப்போது நிர்மலாவுக்குமே நயனி மீது சொல்லில் வடிக்கவியலா ஆற்றாமை பெருகியது. இதுக்காக தானா இந்த கல்யாணம் என்பது போல அவளை பார்த்து விட்டு நகர்ந்திட, இனி இங்க நிற்க வேண்டாம், உள்ளவாமா என்று அழைத்தார் சக்கரவர்த்தி. மௌனமாக அவர் பின்னே வந்த நயனியை ஆளாளுக்கு கேள்வி கேட்க, இதுக்கு மேலே நயனியை யாரும் எதுவும் பேசக்கூடாது. யார் தடுத்தாலும் நயனி தான் இந்த வீட்டு மருமக. சீக்கிரமே எல்லாம் சரியாகும். போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க என்றவர் சாப்பிடாமலே தன் அறைக்கு சென்று விட்டார். தனித்து விடப்பட்டது போல உணர்ந்த நயனிக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அறைக்கு சென்றவள் அதன் பிறகு கீழே வரவே இல்லை. யாரும் அவளை கண்டு கொள்ளவும் இல்லை, சாப்பிட அழைக்கவும் இல்லை. இரவு சக்கரவர்த்தி அவளை அழைத்து கொண்டு டைனிங் டேபிளுக்கு வர வினோதன், ராகவி தவிர்த்து அனைவரும் எழுந்து சென்று விட்டனர். ராகவிக்கு முதலில் நயனி மீது பரிதாபம் எழுந்தாலும் அபய் இரவாகியும் வீடு வராததில் அவள் மீது எரிச்சல் அதிகரித்தது. ஆனாலும் கணவனுக்காக அமைதியாக அமர்ந்திருந்தாள். அடுத்த நாளே நயனி காலேஜுக்கு வரவும் அனைவரின் பார்வையும் ஆச்சரியத்தோடு அவள் மீது படிந்தது. மேம், கல்யாணமாகி ஒரு நாள் தான் ஆகியிருக்கு, எப்படியும் 1 மந்த்துக்கு வரமாட்டீங்கன்னு நினச்சோம், இப்படி ஒரே நாளில் வந்திருக்கீங்க என்று ஆச்சரியத்தோடு கேட்டவர்களுக்கு புன்னகையை பதிலாக கொடுத்தவள் அமைதியாக தன் வேலையை தொடங்கிவிட்டாள். அன்று மாலை அவனுக்கு அழைக்க அபயின் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. அன்று மட்டும் கிடையாது, அதை தொடர்ந்து வந்த நாட்களிலும் அவன் எண் உபயோகத்தில் இல்லை. அவன் எங்கு இருக்கிறான் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மொத்தமாக அனைவருடனான தொடர்பையும் துண்டித்து விட்டிருந்தான் அபய் ஸ்ரீவத்சன். மேலும் 2 வருடங்கள் கழிந்த நிலையில் அன்று அபய் 2 வருடங்களுக்கு பின் வீடு திரும்பிய போது நயனிகா அந்த வீட்டில் இருக்கவில்லை. பல நாள் மழிக்கப்படாத தாடி, சோர்ந்து சிவந்து போயிருந்த விழிகள், பொலிவிழந்த முகத்துடன் நின்றிருந்த மகனை கண்டு நிர்மலா திகைத்து போனார். எப்படி இருக்கீங்கம்மா என்றதுமே, உனக்கு யார் மேலே என்ன வருத்தம் இருந்தாலும் இப்படி 2 வருஷமாவா எங்களை நினச்சி பார்க்காம இருப்ப? எங்கப்பா போன? சஞ்சு கிடைச்சாலா என்றிட இல்லை என்று தலையசைத்தான். இது என்னப்பா கோலம்? போய் முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடவா
என்றிட தளர்ந்த நடையுடன் சென்று தன் அறையை திறந்தவனுக்கு அதில் இருந்த வித்தியாசம் நன்கு புலப்பட்டது. நயனியின் பொருட்கள் எதுவும் அங்கே இல்லை. அவள் இருந்ததற்கான அடையாளமே அங்கு இல்லாமல் போயிருந்தாலும் அதை பற்றி அபை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. எப்படியாவது அவளை தன் வாழ்வை விட்டு விலக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தவனுக்கும் இதுதானே வேண்டும். அதனால் மகிழ்ச்சியோடு குளிக்க சென்றான்.